டேய் இந்த முதல் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாவதுடா டேய். முதல் ப்ரோமோலயே இவ்வளவு காண்ட ஏத்துறீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் பண்ணல, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் அப்படி வந்துட்டு காண்ட ஏத்துறானுங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம சேதுபதி அண்ணன் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. இவருக்கு பதில் இந்த வீட்டுல வந்து வெளியில போனவங்க யாரு இவருக்கு பதிலா இருக்கலாம். இப்போ 9 பேர் இருக்காங்களா, 9 பேருக்கு பதிலா இவங்க இப்போ இவங்க 9 பேர் போட்டோ இருக்கும் ஓகேங்களா. இவருக்கு பதிலா வெளியில போனவங்க யாரு இருந்திருக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க யாரு நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க, போட்டோ வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேதுபதி அண்ணன் வந்துட்டு சொல்லிடுறாரு. இதுல வைக்கிறானுங்க பாருங்க ட்விஸ்ட். டேய் எனக்கு எல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாயிடுச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு ஒரு தையல காமிச்சாங்க. அப்பயே எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னடா ஒன் சைடா பண்றீங்க அப்படிங்கிறது அளவுக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு. என்னன்னு பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இவருக்கு பதில் இவர் வந்துட்டு பவித்ராக்கு பதிலா தர்ஷிகா வந்து இருந்திருக்கலாமா. எனக்கு எந்த வகையில வந்துட்டு தர்ஷிகா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது சுத்தமா தோணல. ஏன்னா எல்லாருமே சொன்னானுங்க 4 வாரம் கழிச்சு ஒண்ணுத்தீங்க, 4 வாரம் கழிச்சு ஆளே காண வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொன்னானுங்க. இப்ப வந்து பவித்ராக்கு பதிலா இவங்க இருந்திருக்கலாமா. என்னடா நியாயம் டேய், கேக்குறேன் என்ன நியாயம். எல்லாருமே வீட்டுல உட்காந்துருக்கவங்க சொம்பு தட்டிட்டு இருக்கானுங்க, இவருக்கு பதிலா அவர் இருந்திருக்கலாமா. என்ன இதுல புரியல, அவனுங்க சொல்றதெல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து சொல்றாங்க, இது கூட ஓரளவுக்கு ஓகே தான் இருந்தாலும் பட் நல்லாதான் வந்து சௌந்தர்யா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு கேம் விளையாடணும்னு விளையாண்டான், ஆனா வந்துட்டு ஃபுல்லா சேஃப் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் விஜய் விஷால் அப்படிங்கிற மாதிரி வந்து பொழந்து விட்டுறாங்க நம்ம சௌந்தர்யா. எனக்கு தெரிஞ்சு இது 100% உண்மைதான். கண்டிப்பா வந்து இதை வந்து என்னால ஏத்துக்க முடியும். கண்டிப்பா வந்து சேஃப் கேம் விளையாடுறான், ஒருத்தங்க பின்னாடி வச்சு ஒருத்தங்க முன்னாடி வச்சு இவன் பின்னாடி விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வரும் வாரங்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சு. இப்ப கூட வந்து சௌந்தர்யாவே இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே வந்துட்டு சௌந்தர்யா கூட மட்டும்தான் இருந்தாங்க. சௌந்தர்யாவையே இப்படி சொல்ல வச்சுட்டான் அப்படிங்கிறது ரொம்ப, ஏன்னா அவன் கூட இருக்கவங்க எல்லாம் கூட இருக்கவங்க எல்லாம் மயக்கி வச்சிருப்பான். சௌந்தர்யா எப்படியே மயங்கல போல இருக்கு. அண்ட் அந்த மாதிரி விஜய் விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கலாமா. ஏன்னா பார்த்தோம்னா தெரியுது, லிஸ்ட் போடலாம். தர்ஷிகா என்ன, அன்சிதா என்ன, அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யாட்ட ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் முடிச்சு விட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் வந்து சொல்றாரு, அருணுக்கு பதிலா வந்து ரவிச்சந்திரன் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பரா வந்து சொல்றாரு. ஏன்னா ரவிச்சந்திரன் இருந்தா அவர் மைண்ட் கேமுக்குலாம் வந்து வேற மாதிரி. பிசிக்கல் கேம்லாம் எங்க இருந்துச்சு கேக்குறேன். பிசிக்கல் கேம்லாம் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்ல. கண்டிப்பா வந்து ஒரு 4-5 டாஸ்க் மட்டும் தான் பிசிக்கல் கேம் இருந்துச்சு. மிச்சப்படி வந்து பிசிக்கல் கேமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சீசனோட ஒரு முடிவு. ஏன்னா பிசிக்கல் கேம்ங்கிறது வந்து அதிகமா வந்து வாரத்துல ஒரு ஒரு டாஸ்க் ஆச்சு கண்டிப்பா வந்து பிசிக்கல் டாஸ்க் இருக்கும். சீசன்ல எல்லாம் பழைய சீசன் எல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு பிசிக்கல் டாஸ்கே இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் அப்படி வந்துட்டு பீட்சா பர்கர் சாப்பிட்டு வந்துருப்பானுங்க போல இருக்கு. அதனால வந்து அவங்களால விளையாட முடியலையா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இவருக்கு பதிலாக இவர் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அருணுக்கு பதிலாக ரவிச்சந்திரன் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரயன் வந்து சொல்றாரு. அவர் என்ன ரீசன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஐடியா, இவர் வச்சிருக்க ஐடியா, இவருக்கு உள்ள மைண்டு, அவர் வந்து டாப் 5லயே இருந்திருக்கலாம். கண்டிப்பா வந்து இவங்களை விட டாப் 5க்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டா டாப் 5 போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சொம்பு தட்ட ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா அவங்களால வந்து விட்டு கொடுக்க முடியுமா. நான் தர்ஷிகா வந்துட்டு அவ வந்து இப்படி பண்ணிட்டா, நொட்டப்பட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படின்னு வெளியில போனதுக்கு அப்புறம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சா. உள்ள இருக்கும்போது இவ வந்து இவளுக்கு தான் கிரஷ் ஆச்சு, நானும் ஒண்ணுமே பண்ணல, அவதான் வந்து எல்லாமே வந்து லவ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து அவதான் பண்றா, ஏன்னா அவதான் வந்து எடுத்துட்டா, அவதான் வந்து எல்லாமே வந்து எல்லா விஷயமே வந்துட்டு என்ன கிரஷ் ஆக்குனது, நான் இல்ல புரியல, இவன் கிரஷ் ஆக்குனது எல்லாமே அவதான் தர்ஷிகா மேல பழிய போட்டான். ஆனா அதை தூண்டுனதே கண்டிப்பா லைவ் பார்த்திருந்தவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தூண்டுனதே வந்து விஜய் விஷால் மட்டும்தான். எனக்கு நல்லா தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு லாஸ்ட்ல அவ வந்து வீட்டை விட்டு போகும்போது அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ஷோ வந்து காமிப்பாங்களா, நைட் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கு பிக் பாஸ் அந்த ஒரு போர்டை பார்த்து பேசிட்டு இருக்குது. அப்போதைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது, நம்ம தர்ஷிகா சொல்லும் போது இவருக்கு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு கண்டிப்பா அவனுக்கு தோணிருச்சு. ஒருவேளை லவ் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து விஷாலுக்கு வந்து தோணிருச்சு. ஆனா அவன் என்ன பண்றான், அதை வெடி தெரியாத மாதிரி பாலிஷா வந்து கேட்டு நம்ம ஒரு குதூகலமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையே நோண்டி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். இவன் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து ஃபீலிங்ல விளையாடலனா அந்த விஷயத்தை அவன் கேட்டுக்க மாட்டான். இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி இருக்குது, இதை வந்து சொல்லிருச்சுன்னா நம்மளுக்கு நம்ம அப்செட் பண்ணலன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து தேவையில்லாத வேலை, அதை பேசாமையே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு எடுத்திருந்தானா இந்த பொண்ணு வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அது வந்து 100% உண்மை. ஜாக்லின் பதிலா வந்து அன்சிதா இருந்திருக்கலாமா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பாசங்கிற பேர்ல ஒரு கேம் விளையாண்டாங்க தான். அன்சிதா வந்து பாசங்கிற கேம் விளையாண்டாங்க, ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற கேம்ல வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே ரீசன் தான், கரெக்டான ரீசன் தான். இருந்தாலும் பாசங்கிற பேர்ல விளையாண்டது வேஸ்ட் தான், ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற விளையாண்டது வேஸ்ட் தான். ரெண்டு ஒரே ஈக்குவலா தான் இருக்குது. இதுல என்னடா டிஃபரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலா வந்து ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே வாய்தான் இப்ப என்ன ரீசன் சொல்லிருக்காங்க முதல்ல பாருங்களேன். முத்து வந்து எல்லாத்து மண்டையை கழுவி வந்து அவன் ஒரு கேம் விளையாடுறான், இவங்க வந்து ஆனந்தி வந்து நேர்மையா ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை வந்துட்டு இந்த அம்மாவை எங்க போய் முட்டிக்கிட்டு சாவ சொல்றதுன்னு கண்டிப்பா எனக்கு சுத்தமா தெரியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இதே வாய்தான், இந்த வாய்தான் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, எல்லாத்தையும் பேசி அந்த மாதிரி வந்து கேம் விளையாண்டு எல்லாத்து மண்டை கழுவுறாங்க அப்படிங்கறத ஆனந்தியை பத்தி சௌந்தர்யா தான் ஒரு வாய் வந்துட்டு சொல்லிச்சு. இதை வந்துட்டு இப்ப சொல்லுது பாருங்க, அச்சுச்சு என்னால தாங்கிக்கவே முடியல. இதே நாரவாய் தான் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு
இந்த ஒரு முத்து சொல்ற வார்த்தையை தான் ஆனந்தியும் வந்துட்டு சொல்லுச்சு. இப்ப எங்க போச்சு? இல்ல புரியல இவங்களுக்கு சத்தியமா. சரி ஓகே, மேல வந்து விஜய் விஷால் ஜெஃப்ரி சொன்ன ரீசன் 100% ஒர்த்துங்க. 100% சௌந்தர்யா சொன்னது ஒர்த்து. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. முத்து வந்து மண்டே கழுவுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி மண்டே கழுவுறானே வச்சுக்கலாம். இதே வார்த்தை தான் ஆனந்தியும் பார்த்து ஆனந்தி வந்து எல்லாத்தையும் பேசி 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 அவங்க ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க. அவங்க தான் நினைச்சு நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பாயிண்ட் தான் கரெக்டா வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாத்து மண்டையும் கழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அந்த ஒரு டீம் இருந்துச்சுல, அப்போதைக்கு வந்து அந்த வாய் தான் வந்து சொல்லுச்சு. இப்ப எங்க போச்சு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைன் வந்து சொல்றாரு முத்துக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. முத்து ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாரு. கருத்து அவருக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சுயநலமா ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ஓகே, எல்லாருமே சுயநலமா தான் ஆடுறாங்க. ஓகே முத்து ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்ச முத்து வந்து சுயநலமா தான் ஆடுறாரு. அவருக்குள்ள கருத்தை தான் எடுத்து வைக்கிறாரு. அது எல்லாமே நல்லாவே தெரியுது. எப்படின்னா இப்ப முத்துக்கு தகுந்த கருத்தை மட்டும் தான் அவர் முன் வைக்கிறாரு. முத்துக்கு வந்து அது இடையூறா இருந்துச்சுன்னா அந்த கருத்தையை தூக்கி விட்டுறாரு. அடுத்தவங்க பேசினாலும் தட்டி விட்டு போயிடுறாரு. இதான் வந்து முத்தோட ஒரு கரெக்டான விஷயம் தான். ரைன் சொன்னதெல்லாம் வந்து 100% சுயநலமா விளையாடுறது வந்து 100% கரெக்ட் தான். அண்ட் இதுல வந்து எனக்கு சத்தியமா வந்து முத்து சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 9 பேர்ல நம்ம ஒரு கேம் விளையாடலாம். இப்போ 9 பேர்ல நீங்க வந்து உள்ள இருக்கிறத விட யார் வெளியில போனவங்க வந்து உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.